ராமசாமி ராமசாமி என்னடா ராமசாமி, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? நேத்து நைட்டு மண்டையில இருக்கிற நட்டு லூஸ் ஆயிடுச்சா? எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. உள்ள பூஜை நடக்குது. கதவை தட்டி சத்தம் போட்டா எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கதவை மூடிட்டு பூஜை பண்ண நீ யாரு? திமிரா பேசுன துப்பாக்கி வச்சு சுட்டுடுவேன். உன்னோட தோட்டம் என் நெஞ்சு தொலைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆவி ஆகி ஆகாயத்துல இருப்ப. இப்பதான் ஒருத்தனை இங்க இருந்து ஓட விட்ட. நான் சொல்றத நீ நம்பு. நேத்து ராத்திரி உன்னை தூக்கிட்டு நாய் குண்டு பக்கம் போட்டதும், ஜனார்த்தன் குரூப்ப பாத்ரூம்ல வச்சு பூட்டினதும், சந்திரப்பனை பெட்டியில வச்சு அடைச்சிட்டா வேற யாரும் இல்ல. எல்லாம் பூதங்கள், சைவ பூதங்கள். 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான பூதங்கள். இன்னும் எத்தனை பூதங்கள் வரப்போகுதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதான் தெரியும். நீ போ. கடவுளே, அவ பைத்தியம் ஆயிட்டாளா? ஐயோ ஐயோ, ஐயோ முதலாளி, வேற யாரும் இல்ல, நான் தான் ராமகுருப்பு. என்ன சத்தம் அங்க? சத்தம் போடாதீங்க சொன்னேன்ல. ராமசாமி, ராமசாமி, ஒன்னதான் இங்க இருந்து ஓட விட்டேன். உள்ள பூஜை நடக்குதுன்னு தெரியாதா? இந்த நேரத்துல பூஜை நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தா நீ எதிர்பார்க்காததை விட பயங்கரமா நடக்கும். நல்லா புரிஞ்சுது. எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். பிரசாதம் வாங்கிக்கோ. ஓம் நம சிவாய. முதலாளி இத பாத்தீங்களா? ஐயோ 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 ஐயோ, தண்ணி கொஞ்சம் சுட்டுருச்சு. ஏதோ விழுந்தா மாதிரி சட்டம் கேட்டுச்சு. நிலநடுக்கமா? என்னது? பொட்டியில இருந்ததுல மரம் கலண்டுருச்சா? ரொம்ப சுடுது. நான் போய் பச்சை தண்ணி எடுத்துட்டு வரேன். பயப்படாம நீ இங்கே இரு. ஐயோ ஐயோ ஐயோ, தண்ணி. யாரோ நம்மள சிக்கல்ல மாட்ட வச்சிருக்கிறாங்க. சைவ பூதங்கள்னு அவ சொல்லிட்டு இருக்கிறா. பூதங்கள்லாம் முன்னாடி தானே. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான பூதங்களே. அந்த பொண்ணுங்க அந்த சின்ன குரூப்ட விசாரிக்காம சந்திரப்பனுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நான் பொட்டில மாட்டினதும் நீங்க நாய்க்குட்டில இருந்ததும் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பண்ணாலும் பைத்தியம் பிடிக்காத அக்கா எப்படி பைத்தியமானாங்க? எனக்கு அதுதான் புரியல. நீங்க கோவப்படலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதே மாதிரி தான் அந்த நாராயண மாஸ்டர் வீட்டுக்கு திருட வந்தான். அன்னைக்கு அங்க கிடைச்சது லுங்கி, இன்னைக்கு நம்ம வீட்டுல கிடைச்சது தாவணி. இந்த 2 வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 வீட்டுக்கு வந்ததும் ஒரே திருடன் தான். சந்தேகமே இல்ல. சந்தேகம் வேண்டாம். அந்த பொண்ணுங்க வேணும். ஐயோ, தலையாரி, என்னையா இதெல்லாம்? ராமசாமி குரூப்புக்காரங்க இந்த விழாவை பண்ணியிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
என்ன எங்களுக்கு தெரியாம வெடி வெடிக்கிறீங்க, ஜெண்டா மேல வைக்கிறீங்க? இது சாமிக்கு வைக்கிற வெடியோ இல்ல திருவிழாவோ கிடையாதுயா. இது இந்த ஊர் மக்களின் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. என்ன எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ, நேத்து ராத்திரி நடந்த எதுவும் உனக்கு தெரியாதா? நம்ம நாராயணன் வாத்தியார் வீட்டுல முன்னாடி அவர் கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் திருடு போய் பாவம் அவர் கல்யாணம் நின்னு போச்சுல. அந்த திருடன் நல்லவனா திருதிட்டான் போல. திருடுற நகையெல்லாம் வீட்டு வாசல வச்சுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் போல. 1 கிராம் தங்கம் கூட வித்து அந்த திருடன் காசாக்கலையா. திருடன் திருந்திட்டானா? யார் அந்த திருடன்? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய திருடன். யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் திருப்பி கிடைச்சதால நாராயண மாஸ்டருக்கு நடத்துற வழிபாடு தான் இது. எல்லாரும் வாத்தியாருக்காக மேல அடிச்சு ஆடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நீ வேணா ஆடு. வரட்டுமா? அண்ணா நான் பாத்துட்டேன், அண்ணா நான் பாத்துட்டேன். அண்ணா எங்க? அண்ணா எங்க? பூஜை நடக்கும்போது பேசக்கூடாது. பேசினா பூதம் முழுகிருமா? என்னடா? அண்ணா நான் ருக்மணிய பாத்துட்டேன். அவ சாகல, அவ உயிரோட இருக்கத பார்த்தேன். உயிரோட வா. கடவுளே, அவளை எங்க பார்த்தானோ. எல்லாரும் மேலதாளம் வாசிச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு தான் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இப்ப போனா கையோட பிடிச்சிடலாம். சந்திரப்பனை ஜீப் எடுக்க சொல்லு. சந்திரப்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், அப்புறம் எப்படி எடுப்பான்? அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிடுவேன். மம்சாபுரத்துல இருந்து 3 பேரை வர வச்சிருக்கேன். இதெல்லாம் கைட்டி வச்சுட்டு வாயா, அவளை பிடிக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும். ஓம் நமச்சிவாய. இனி எதையும் பார்க்க கூடாது. நீ வண்டி எடு. நாம அங்க போறோம், எல்லாரையும் தூக்குறோம். வண்டி எடு. கடவுளே, வந்துரு தூக்க முடியலையே. அம்மா, என் காலு போச்சு. வாங்க சார். சார் வாங்க வாங்க சார். என்னையா கண்டுபிடிச்சு நிக்க? புடிச்சு நிக்க வச்சிருக்கேன் சார். அப்படியா? நல்லபடியா? நில்றா. என்ன பேண்ட கட்டி போட்டு ஓடுற? என்ன சார் சொல்றீங்க? திருடிக்கிட்டு போனதை திருட திருப்பி கொடுத்துட்டானா? ஏன் அவனுக்கு பைத்தியமா? ஐயோ, நல்ல மனசு இருக்கிற திருடங்க அவன். எல்லா திருடங்களும் அவன மாதிரி ஒரு திருடனா இருந்தாங்கன்னா உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர்ல போலீஸோட தேவையே இருக்காது. களவு போச்சுன்னு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட திருப்பி வாங்க தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வாத்தியாரோட தங்க நகைகள் மட்டும் இல்ல, இந்த கோவிந்தனோட வெள்ளி பாத்திரமும் கிடைச்சிருச்சு. மொய்தீனோட தாத்தாவோட சைக்கிளும் கிடைச்சிருச்சு. இவனோட கட்டனும் கிடைச்சிருச்சு. இந்த அம்முவோட செயினும் கிடைச்சிருச்சு. இந்த திருடங்கள்லாம் இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்க படுப்ப போயிடும். அந்த திருட அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? அட்ரஸ் மட்டும் இல்ல, அவன் ஜாதகம் வரைக்கும் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு மேல பாருங்க. மேல இருந்து ஆள் வரும்போது மத்த விஷயங்கள்லாம் ஊர்க்காரங்க பாத்துப்பாங்க. கம்ப்ளைண்ட திரும்பி வாங்குறதுக்கும் சாட்சி வேணும்னு சொன்னீங்கன்னா இவ கையெழுத்து போடுவா. என் தங்கச்சி பொண்ணு செல்லம்மா. மாஸ்டருக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. அன்னைக்கு திருட வரும்போது அவங்க இங்க இல்லையே, விசாரிக்கும் போது பாக்கலையே. இல்ல, அன்னைக்கு அவங்க ரம்யாஸ் ஹோட்டல் போயிருந்தாங்க. ஹோட்டலுக்கு போயிருந்தாங்களா? சரி, இப்ப நான் என்ன கேக்குறது? ஆமா, உங்க தங்கச்சியோட பேர் என்ன? சுகாசினி. சுபாஷினி. சுகாசினி. சுபாஷினி. சுகாசினி. சுகாசினி. சுகாசினியா? சரியா சொல்லியா? அது இப்போ இவர் சொல்லுவாரு. சுபாஷினி பெரிய அக்கா, சுகாசினி சின்ன அக்கா. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையால மாஸ்டர் அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. அவங்கள பத்தி பேசினாலே அழுதுருவாரு. அதனாலதான் ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னோம். அதான் பாசத்தோட சக்தின்னு சொல்லுவாங்க. பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிற வாத்தியாரோட வீட்டுல இருந்து எந்த ஒரு திருடனாலையும் எதையுமே திருடிக்கிட்டு போக முடியாதுயா. அப்படியே திருடிக்கிட்டு போனா அதை கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்ல, கால்ல விழுந்துருவான். உண்மைய சொல்றேன் சார், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ் வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு வாத்தியாரா ஆகலாமான்னு யோசிக்கிறேன் சார். இந்த வேலையை பார்க்கவே பிடிக்கல, உண்மையிலேயே பிடிக்கல. பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கான கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கதான் செய்யும். ஒரு ஹெட்மாஸ்டரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எத்தனை டீச்சர்ஸோட பிரச்சனை அவரோட தலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல? ஆமா.
நீங்க அங்க போக வேண்டாம். இங்க இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸ்டேஷனுக்குள்ள யார் இருக்கிறது? நாராயண மாஸ்டர். எல்லாரும் முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. திருடனதை திருப்பி கொடுத்துட்டானா? உங்களோட பெரிய திருட இந்த உலகத்துல எங்கேயோ இருக்கான். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கூட ஒரு 5-6 மாசம் தங்கி இருக்கிறது நல்லது. விஷயத்தை கத்துக்கலாம்ல. ஒரு தாவணிய கையில வச்சுக்கிட்டு என் மச்சான உள்ள தள்ளிட்டேல. அவன் உள்ளதா இருக்கிறான். ஆணி 16க்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தினா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இந்த ராமசாமி மறந்துடுவேன். இல்லனா எதையும் மறக்காம பழி வாங்குவேன். பொன்னப்பா, பாஸ்கரா, புட்டிரா அவன. புடி அடறாவன. என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுக்க, அடிச்சு பல்ல கலட்டிடுவேன். அடறா பாப்பா. என்ன வாத்தியார் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனை. பிரச்சனை எனக்கு தான்யா. திடீர்னு வந்த இவளுக்கு என்ன தெரியுமான்னு அவகிட்டே கேளுங்கய்யா. பார்த்து பேசணும் நீ. இவ என் தங்கச்சியோட பொண்ணு, பேரு செல்லம்மா. அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. கையில கொஞ்சம் காசும் கூட 4 பேர் இருக்கிறதுனால என் பிள்ளைங்களை நீ தப்பா பேசணும்னு வச்சுக்க. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அடிச்சு துவைச்சிருவேன் உன்னை. அப்பா போட. என்ன வாத்தியார் இது? உங்களுக்கு என்ன பைத்தியம்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யோ, நல்லா கேட்டுக்கியா, இது வாத்தியாரோட வீட்டு பொண்ணு. வாத்தியாரோட தங்கச்சி சுபாஷினி பொண்ணு. சுபாஷினி தானே? இப்படி ஒரு தங்கச்சி இந்த ஆளுக்கு எங்க இருந்தே வந்தா? இவன் பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கே. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, இவனை நான் என் வழியில கவனிச்சுக்கிறேன். சரியா? வேண்டாம், இவர் வேற யாரோன்னு நினைச்சிட்டாரு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. செல்லம்மா, நீ வா போலாம். இப்படி போனா எப்படி? ப்ளீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் வேணா பேப்பர் பேனா கொண்டு வருவா. அப்புறம் நீங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த சின்னாமல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஐயோ வேண்டாம் மேம். குடிச்சது வயிற்றுக்குள்ள தானே முதலாளி போவோம். அப்புறம் எதுக்கு தலையை தடவிட்டு இருக்கீங்க? என்னோட தலைய காணாயா? யோசிச்சு யோசிச்சு என் தலை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. ஆணி 16 அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ருக்குமணி எப்படா ஆணி 16க்கு முன்னாடி அந்த நாராயண வாத்தியார் வீட்டுக்கு போனா? இந்த பங்களாவை விட அழகான வீடு தானே அந்த நாராயண மாஸ்டரோட வீடு. அவங்க நல்ல சந்தோஷமா இருப்பா. சந்திரப்பனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா இப்ப இந்த உலகத்துல என்ன ஆயிட போகுது? அக்காவோட பொண்ணுன்னு தான் அந்த மாஸ்டர் சொன்னான். அவனுக்கு எப்படி திடீர்னு ஒரு அக்கா கிடைச்சிட்டாங்க? அதுக்கு அக்கா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை முதலாளி, மனசு இருந்தா மட்டும் போதும். அப்பன ஏன் என்னால எங்கேயும் அதையும் சொல்ல முடியல? அதுக்கு முதல்ல நல்ல மனசு வேணும். உங்ககிட்ட அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சொல்லுவீங்க? உள்ள பூந்து அவளை அடிச்சு இழுத்துட்டு வரதுக்கு இந்த ராமசாமிக்கு 5 செகண்ட் போதும். பாக்குறியா? என்னத்த பாக்குறது? இந்த நிலைமையில நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை தான் அடிச்சேன்னு போனுங்க. அம்மாவுக்கும் எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு. இதை இப்படியே விடாம சரி பண்றது தான் புத்திசாலித்தனம் முதலாளி. இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பு தான். டேய் கஷாயம், நீ என்னடா அவர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு சொல்லல தாயே. மணி சத்தம் கேட்ட உடனே கடவுளோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது இந்த அடியேன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீ போய் ராத்திரி எனக்கு பண்ண வேண்டிய பூஜைக்கு பழமுதிர் சோலையை கொஞ்சம் கொண்டு வா. பழமுதிர் சோலையா? அது என்ன பழம்? அது ஒரு பழம். பழமுதிர் சோலைன்னு சொன்னா பூஜைக்கு தேவையான பழ வகைகள். ஆப்பிள், முந்திரி, சப்போட்டா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பப்பாயா போன்ற பழங்கள். சீக்கிரமா போய் அதை பறிச்சுக்கிட்டு வா. பறிச்சுட்டு வரதுக்கு இந்த ஊர் என்ன ஆசிரமமா? சைவ பூதங்கள் நைட் என்ன ஃப்ரூட் ஜூஸா குடிக்கும்? இந்த ராத்திரியில எந்த பேய் நினைச்சாலும் ஆப்பிளும் முந்திரியும் கிடைக்காது. அப்புறம் மார்க்கெட்ல ஐயப்பன் நாயரோட கடை திறந்துருச்சுன்னா கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வரேன். தக்காளி ஒரு பழம் தானே? ஆமா. ராத்திரி பூஜையில பூதங்களுக்கு சாம்பார் படையல் போடுவோம். அந்த சாம்பார் நீங்களே குடிங்க, பூதங்களுக்கு அது வேண்டாம். ஐயோ, வனஜா, உன் பூஜை முடிஞ்சிருச்சா?
முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சைவ பூதங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இப்போ நான் அங்க வரலாமா? குடிச்சிருந்தீங்கன்னா வர வேண்டாம். நான் குடிக்கல வனஜா. அப்படின்னா வாங்க. ஐயோ, இந்த பங்களால எத்தனை ரூம் இருக்கு நீ பூஜை பண்ண? இந்த பெட்ரூம்ல எதுக்கடியே வந்து பூஜை பண்ற? இதுக்குள்ளதான் தரிசனம் கொடுத்தாங்க. ஐயோ, இது அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. அந்த நாராயணவாதியாரும் அவரோட பையன் அவர் கூட சில பேர் வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. உன்னை ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாண்டி, அதான் நானே கொஞ்ச நாளா ரொம்ப டயர்டா சுத்திட்டு இருக்கிறேன். நீ இப்படி 24 மணி நேரமும் மணி ஆட்டிக்கிட்டே திரிஞ்சா ஒரு ராஜா மாதிரி இந்த ஊர்ல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரே ராத்திரியில எல்லா ஊர்க்காரங்களையும் ஏமாத்தி அவனுங்க என் நெஞ்சில குத்திட்டானுங்க. சந்திரப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ண செல்லமாவாக்கி அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவனை தூக்கிட்டான். என்ன விசாரிக்கிறதுக்கு யார் வர போறாங்கன்னு தெரியுமா? சின்ன குரூப்போட சொந்தக்கார ஒரு டிஎஸ்பி. அது செல்லமான்னு எந்த பையன் சொன்னாலும் சின்ன வயசுல இருக்கும் போதே அவளை அவர் பார்த்திருக்கிறாரு. அவளை அந்த வீட்டுல இருந்து வர வச்சு சந்திரப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த அப்பனையும் பையனையும் இந்த ராமசாமி கொலை பண்ணிடுவேன். நம்பிக்கை துரோகம் பண்ணி சூழ்ச்சிகள் பண்ணி அந்த நாராயணசாமியோட சொத்தை எழுதி வாங்குனீங்கல்ல, திருட்டுனதுல திருப்பி கொடு. இல்லனா அந்த 2 கண்ணையும் குத்திடுவேன். படுத்துக்கோ. அடுத்த பூஜை விடிய கால 4 மணிக்கு தான். இந்த ராத்திரியும் போச்சா? முதலாளி, யாராவது திருப்பூர்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யாரு? ஜமீனா? ஜமீனா நல்ல திருடன்.